ஏனுங்க டாக்டர் என்று பொண்டாட்டி எப்ப கண்ணு முழிப்பா? முழிப்பாங்கப்பா. பொண்டாட்டிங்களை நிறைய வேலை வாங்காதீங்க. பொண்டாட்டிங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. சந்தோஷமா வச்சிருங்க. அப்பதான் அவங்க நல்லா இருப்பாங்க. பாருங்க, நல்லா இருந்தவங்க திடீர்னு இப்படி வந்து படுத்துட்டாங்க. டாக்டரே, அவளுக்கு பொறுமைங்கிறதே இல்லைங்க. கொஞ்சம் கூட பொறுமையாவே இருக்க மாட்டா. எல்லாத்துக்கும் பதற்றப்பட்டு இருப்பா. யார் நானா? என்னது பொறுமை எனக்கு இல்லையா? உங்க வீட்டுக்கு அன்னை தெரசா வாக்கப்பட்டு வந்தாலுமே பொறுமை இழந்து ஆஸ்பத்திரியில தான் வந்து கிடக்கணும். டாக்டரே நல்லா கேளுங்க. ஒரு நாளைக்கு இவங்க அம்மாவுக்கும் இவருக்கும் சேர்த்து 20 டீ வைக்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் பொறுமை இருக்கிறவங்க போடுவாங்களா, பொறுமை இல்லாதவங்க போடுவாங்களா? 20 டீயா? அது மட்டுமா, இவங்க அம்மா பேசுற பேச்சுக்கு இந்நேரம் எவ்வளவு இருந்தா ஒன்று தற்கொலை பண்ணிப்பா, இல்ல இவங்க அம்மாவை கொன்றுப்பா. ஆனா நானு இது எல்லாம் சகிச்சுக்கிட்டு இவங்கள வச்சு குப்பை கொட்டிட்டு இருக்கேன். அப்ப நான் பொறுமையானவளா, பொறுமை இல்லாதவளா? அதெல்லாம் பரவாயில்ல. இவர் பெத்து வச்சிருக்காரே 2 பசங்க, அதுங்களை மேய்க்கிறதுக்கு உலகத்துல யாராலையும் முடியாது, என்ன தவிர. இவரு மட்டும் என்ன ஐடி கம்பெனில வேலை பார்க்கறேன்னு அந்த பொட்டியை போட்டு தட்டிட்டே இருப்பாரு. போட்டியா? ஐயோ டாக்டரே, லேப்டாப்பை தான் அப்படி சொல்றா. இது எங்க வீவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், உங்களுக்கு தான் தெரியாது போல. அந்த பொட்டியை தட்டுன்னு தட்டிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருப்பார். ஆனால் நான் இவருக்கு நேரத்துக்கு நேரம் ஆக்கி போட்டு இவரை வளர்த்தி விட்டா இவர் என்னையவே பொறுமை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. டாக்டரே, பேசாட்டில் எனக்கு ஏதாவது விச ஊசி போட்டு சாவடிச்சிருங்க. இங்கேயாவது நிம்மதியாக செத்து போகிறேன். என்னால் வீட்டுக்குள்ள போக முடியாது. சின்னம்மா பார்த்தா இப்படி சொல்ற? வேண்டாம் சாமி, இந்த பொறுமை இல்லாதவளை கூட்டிகிட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு எதுக்கு கஷ்டப்படுறீங்க? பேசாட்டில் இந்த ஆஸ்பத்திரியிலேயே விட்டுட்டு போயிருங்க. டாக்டருக்கு சேவை பண்ணிட்டு அவர் கேட்குற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுமையாகவே இங்கேயே வாழ்ந்துக்கிறேன். இந்த அம்மா இவ்வளவு சீரியஸா இருக்கும் போது இத்தனை வாய் பேசுது. நல்லா இருந்துச்சுன்னா எத்தனை வாய் பேசும்? இந்த கஷ்டம் நமக்கு தேவையா? எப்பா, இன்னும் 1/2 மணி நேரத்துல டிஸ்சார்ஜ் சம்மரி எழுதிட்டு வரேன். பொண்டாட்டி கூட்டிட்டு வீட்டுக்கு போற வழியை பாருப்பா. என்னால விடுங்கப்பா.